ये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री सद्गुरुस्वामिनः जय वागीशाद्यास्व मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युस्तन्नमामि गजाननं श्यामाकाचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमाशून्यकविद्ववर्षजननी या कापि कादम्बिनी मारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान् धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीहरये नमः श्री जगन्मात्रे நமः பரம காருண்யரூபிணியான காமாட்சியுடைய பரமானுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலையும் பிரதிதினம் இந்த புராண பாராயணம் புராண ஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு அத்தியுதமான ஒரு புண்ணிய காரியமானது நடந்துட்டுருக்கு. அதுலேயும் விசேஷிய இந்த மகாபாரதம், அதுலேயும் இந்த நலோபாக்கியான பர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய நலச்சரித்திரம் அது விசேஷமாக பாராயணம் பிரவச்சனமானது நடந்துட்டுருக்கு. ஆச்சாரியாருடைய ஒரு ஆஜ்ஞையினால் பொதுவாகவே இந்த புராணங்கள், இந்த புராண பிரவச்சனம், அதாவது இந்த புராண கதைகள் இதெல்லாம் எப்போ சொல்லணும் எப்போ கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம லோகத்தில் பொதுவாக பார்த்தோன்னே ஒரு ராமநவமி உற்சவம் வருது அப்படின்னா அதை ஒட்டி ஒரு 9 நாள் 10 நாளைக்கு இந்த நவாகம் அப்படின்னு இந்த ராமாயண பாராயணம் பண்ணுறது, அந்த ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணுறது இப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி இப்படின்னு பல பேர்கள். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதை உத்தேசித்து ஒரு பாகவத சப்தாகம் 7 நாளைக்கு அப்படி பண்ணுறது இப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இது நியாயப்படி இந்த புராண பாராயணம் புராண சிரவணம் எப்போ பண்ண வேண்டியது? வாஸ்தவமாக ஏதாவது இந்த மாதிரி விசேஷ தினங்களில் தான் பண்ண வேண்டியதா அப்படின்னு யோஜனை பண்ணால் வேதம் சொல்கிறது, ஓம் ब्राह्मणानीतिहासान् पुराणानि कल्पान् गाथानाराशपुंसीः प्रीणाति ओम அப்படின்னு
ஸ்வாத்தியாய, அதாவது இந்த ஆரண்யகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம் வேதத்தில், அதில் ஸ்வாத்தியாய பிராமணம்னு பேர். 2வது பிரஷ்னம் ஆரண்யகத்தில். அதில் இந்த பிரம்மயஜ்ஞ பிரசம்சையை சொல்லிகிட்டே வருது. அங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, பிராமணானி இதிஹாசான் புராணானி கல்பான்னார். இதையே வைத்தியநாத தீட்சிதத்தில் என்ன அங்கே வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னா, அங்கே என்ன ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம்னு போட்டார் வியாக்கியானத்தில். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டது தான் ரிஷிகள் வந்து ஸ்மிருதியாக தொகுத்துருக்கா. என்ன வேதத்தில் சொன்னது அப்படியே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு அந்த ஸ்மிருதியில் என்ன போட்டார் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் இதுதான் பாராயணம் பண்ணணும்னு போட்டார். ஆக இந்த புராண பாராயணம் புராண பிரவச்சனம் எப்போ பண்ண வேண்டியது? ஸ்ரீராம நவமியோ இல்லை கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோ வந்தால் பண்ண வேண்டியதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நித்தியமுமே பண்ண வேண்டியதுன்ட்டார். அதாவது பிரம்ம யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது சந்தியாவந்தனம் மாதிரி. அது சந்தியாவந்தனம் எப்படி நித்தியம் பண்ணணுமோ அதே மாதிரி பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிறது நித்தியம். அந்த வேத பாகங்களை பாராயணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவ ரிஷி பிதிர் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறது, இது பிரம்ம யஜ்யம்னு பேர். இது சந்தியாவந்தனம் மாதிரி நித்தியம் பண்ண வேண்டியது, சில சமயங்களில் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதமே சொல்கிறது. எது ஆத்மா அசுச்சிஹி எத் தேச சமிருத்தின்னு. தனக்கு ஏதாவது தீட்டு வந்தாலோ இல்லை தேசத்தில் ஏதாவது ஒரு அசுத்தி ஏற்பட்டாலோ, ஏதாவது மரித்து போய் அந்த காலத்திலலாம் நிறைய உண்டு. அதாவது இந்த அக்ரஹாரத்தில் யாராவது காலமாயிட்டார்னா அந்த சவத்தை எடுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. அது இந்த கிராமத்துலேருந்து வெளில போனோன்னு தான் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி தர்மசாஸ்திரத்தில் பட்டணங்களுக்கு அந்த தோஷம் கிடையாதுன்னு இருக்கு. அதே மாதிரி நடுவில் இந்த என்ன சொல்கிறது இந்த ஜங்ஷன்னு சொல்கிறாலே நார்ச்சந்து, அந்த மாதிரி இருந்தால் தோஷம் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த சமயங்களில் தான் சொல்லக்கூடாது. நித்தியம் இது சந்தியாவந்தனம் மாதிரி நித்தியம் சொல்ல வேண்டியது இந்த பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிறது. அதில் போட்டார் அந்த பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிறது வந்து ஓம் ஏகாமப்யுஜங்க ஜுஸ்ஸாபவா தத் பிரம்ம யஜ்ஞ சந்திஷ்டதே அப்படின்னு. பிரம்ம யஜ்யம் அப்படின்னா அதில் ஒரு ஏகாமபி ருச்சம், ஒரு இருக்கையாவது சொல்லணும், ஒரு எஜுஸாவது சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே சொன்னார். அந்த இடத்துல என்ன போட்டார்னா, இதிஹாசான் புராணானி கல்பான்னு போட்டார். இதிஹாச புராணங்களையும் நித்தியம் பிரம்மயஜ்ஞம் மாதிரி சொல்லுன்னுட்டார். ஆக என்ன தெரியறதுன்னா, இந்த புராண பாராயணமோ பிரவச்சனமோ நித்தியம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தெரியறது. அதே மாதிரி தர்மசாஸ்திரத்தில் நித்தியான்மிக அந்த ஆன்மீக விஷயத்தை சொல்லிகிட்டே வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, மத்தியானம் போஜனங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புராண சிரவணங்கள்லாம் பண்ணணுங்கிறார். ஆக இது வந்து நித்தியம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கர்மா, பலன் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால பரம தயாளுவாக இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியால் அதனால தான் இந்த புராண பாராயணம் புராண சிரவணம் நித்தியம் நடக்கணும்னு நம்ம மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கா. வேத பாராயணம் நித்தியம் நடந்துட்டுருக்கு. தபோஹி ஸ்வாத்தியாயான்னு சொன்ன மாதிரி நித்தியம் வேதத்தை சொல்லணும். அப்படி வேத பாராயணம் ஏற்படுத்தினா அதே மாதிரி இந்த புராண பாராயணங்கள் புராண பிரவச்சனமும் நித்தியப்படி நடக்கணுங்கிறதுனால பெரிவா ஆஜ்ஞை பண்ணி அவள் ஒரு சமயம் என்ன சொல்கிறாலோ அவள் ஆஜ்ஞையை அனுசரித்து நாம் அதை பண்ணின்னு இருக்கோம். இப்போ அக்னி நட்சத்திர சமயத்தில் விராட்ட பர்வா பாராயணம் பிரவச்சனம் பண்ண சொன்னால், இப்போ அடுத்து இந்த நலச்சரித்திரம் இந்த மாதிரி பெரிவா என்ன ஆஜ்ஞை பண்ணுறாலோ அதை நாம் பண்ணின்னு இருக்கோம். எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த புராணம்ங்கிறது நித்தியமுமே சொல்ல வேண்டியது அப்படின்னு வேதமே சொல்கிறது. அவ்வளோ உயர்வு. அப்படி இந்த நலச்சரித்திரம் ஆரம்பித்து 49வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 77வது அத்தியாயம் பூர்த்தியாக கிட்டத்தட்ட ஒரு 29 அத்தியாயங்கள் இந்த நலச்சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து விஸ்தாரமாக அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் வரை, அதாவது இந்த நலதமயந்தி விவாகம் அவர்களுக்கு இந்த ஸ்வயம்பரத்தில் இந்திராதி தேவர்கள்லாம் வந்து அவர் வந்து இந்த இந்த இந்திரன் அக்னி யமன் வருணன் இவாள்லாம் வந்து நலனோட ரூபத்திலே வந்துட்டா. அதனால் தமயந்திக்கு யார் நலன்கிறது புரியலை. அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணுறா. இந்த தேவர்களை சரணாகதி பண்ணோன்னே
அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த தமயந்திக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணால் அப்போ தேவர்கள் யாருன்னு தெரிஞ்சுது, நலனையும் பார்த்து தெரிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் நலனுக்கு மாலை போடுறா. அதுக்கப்புறம் விவாகங்கள்லாம் ரொம்ப அத்தியுதமாக நடந்தது. அந்த விவாகங்கள்லாம் ஆகி அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக அந்த ராஜ்யத்தை பண்ணிட்டு வரான் நல மகாராஜா. அங்கே யஜ்யங்கள்லாம் பண்ணி யஜ்யானுஷ்டானம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டிக்கிறான். அதே மாதிரி அந்த நாட்டு பிரஜைகளெல்லாம் ரொம்ப அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து அப்படி அந்த பிரஜைகளையும் ரொம்ப அன்போடு கவனிச்சுக்கிறான். அந்த பிரஜைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நலமகாராஜா மேலே ரொம்ப பிரியம் ஏற்படுறது. ரொம்ப அதே மாதிரி ராஜாங்கிறதுனால பக்தியும் இருக்குது அவளுக்கு. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இந்த ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஒரு சமயத்தில் இவா நல தமயந்திக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த பையன் நலனோட பையன் பேர் இந்திரசேனஹா அப்படின்னு பெயர். நலனோட புத்திரி பொண்ணு பேர் இந்திரசேனா அப்படின்னு பெயர். இப்படி 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள்லாம் பிறந்தோன்னே ஜாதகர்மா நாமகரணம் இப்படி அதாவது இந்த ஷோடச விதமான சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் உண்டு. இந்த பிரம்மக்ஷத்ரிய வைசிய 3 வருணத்துக்கும் அப்படி. அதனால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறானா. அதே மாதிரி உபநயனாதி சம்ஸ்காரங்களும் உண்டு. உபநயனம் வேதாத்தியனம் இதுவுமே 3 வர்ணத்தாருக்கும் உண்டு. பிராமண க்ஷத்ரிய வைசிய 3 வருணத்தாருக்கும் உண்டு. நம்ம ராமாவதாரத்திலே பார்க்குறோம், ராமர் வந்து க்ஷத்ரியர் தான். அவர் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் வந்து சுக்ல யஜுர்வேதம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இவாளுக்கு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறான். தன்னுடைய குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறான். அதுவுமே வேதம் சொல்கிறது. இந்த உபநயன இந்த சம்ஸ்காரங்கள்லாம் யார் யார் எந்தெந்த காலங்களில் பண்ணணும் அதையும் வேதம் சொல்லிடுது. ஓம் வசந்தோ வை பிராமணஸ்யர்த்துஹு கிரீஷ்மோ வை ராஜன்யஸ்யர்த்துஹு சரத்வை வைஷ்யஸ்யர்த்துஹு அப்படின்னு இது வேதம். இதை தான் ஆபஸ்தம்பிய கிரஹ்ய சூத்திரத்தில் ஆபஸ்தம்ப மகரிஷி சொன்னார். அதாவது இந்த 10வது கண்டம் அதில் உபநயன பிரகரணம் உபநயனம் வியாக்கியாஸ்யாமஹ கர்ப்பாஷ்டமேஷு பிராமணமுபநயீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் வசந்தோ கிரீஷ்ம சரதித்யுதவோ வர்ணானுபூர்வேண பிராமணான் போஜயித்வா சிஷோ வாச்சயித்வா அப்படின்னு அங்கே சொல்கிறார். இங்கே வேதத்தில் என்ன சொல்லித்தோ அதை தான் அங்கே அவர் சொல்கிறார். ஆபஸ்தம்பிய மகரிஷி என்ன சொன்னார் அப்படின்னா, வசந்தோவை பிராமண செத்துன்னு வேதம் சொல்லித்து இதையே தான் அங்கேயும் சொன்னார். வசந்தோ கிரீஷ்ம சரதி திருதவா வர்ண ஆனுபூர்வியேன அப்படின்னார். இந்த பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் இவா 3 பேருக்கும் உபநயன சம்ஸ்காரத்துக்கு ஒரு காலத்தை சொல்லித்து வேதமே. அதை தான் இவர் ஆபஸ்தம்ப கிரஹ்ய சூத்திரத்தில் சொன்னார். இந்த வசந்த ருதுவில் சம்ஸ்காரம் பண்ணணும், அது பிராமணனுக்கு உரியதான். அடுத்து கிரீஷ்மோ வைராஜன்யஸ்யர்த்து, அந்த கிரீஷ்ம ருதுவில் க்ஷத்ரியர்கள் இவாலாம் சம்ஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி சரத்வை வைஷ்யஸ்யர்த்து, இந்த சரத் ருதுவில் வைசியர்கள்லாம் சம்ஸ்காரம் பண்ணணும். ஆக சம்ஸ்காரம் எல்லாருக்கும் உண்டு. இந்த உபநயனாதி சம்ஸ்காரங்கள் வேதாத்தியனங்கள்லாம் உண்டு அப்படின்னு தெரியறது. அந்த மாதிரி கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா, கர்ப்பத்திலேருந்து 8வது வயசு, அதாவது பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை 7வது வயசில் அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். கர்ப்ப ஏகாதசேஷு ராஜன்யம், 11 வயசில் க்ஷத்ரியனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும், உபநயன சம்ஸ்காரம். கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம், பிறந்ததுலேருந்து அதாவது கர்ப்பத்திலேருந்து சேர்த்தா 12வது வயசில் வைசியர்களுக்கெல்லாம் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வேதம். வேதத்தில் உள்ளதை இங்கே இவா ரிஷிகள் அதை நம்ம தொகுத்து கொடுத்தா. ஆக இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு. நம்ம எந்த புராணங்கள் இதிகாசம் எதை எடுத்து பார்த்தாலுமே எல்லாத்துலேயுமே இந்த சம்ஸ்காரங்கள் வேதாத்தியனங்கள் யஜ்ஞங்கள் தான தர்மங்கள் இப்படி எல்லாமே எல்லா ராஜாவும் அனுஷ்டிச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்கிறா. அப்படி இந்த குழந்தைக்கு சம்ஸ்காரங்கள்லாமும் பண்ணி வச்சானா.
பண்ணி வச்சு ரொம்ப சந்தோஷமாக ராஜ்யத்தை நடத்திகிட்டே இருக்கான். அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த இந்த நலமகாராஜா சுயம்வரத்துக்கு வந்த தேவர்கள்லாம் திருப்பி அவள் தேவலோகத்தை நோக்கி போனாலாம். அப்போ பிருஹதஸ்யோவாச்ச விருதே துனைஷதே பைம்யா லோகபாலா மஹௌஜசஹ யாந்தோ தத்ருஷுஹு ஆயாந்தம் துவாபரம் கலிநாசஹ அதாப்ரவீத் கலிம் சக்ரஹ சம்பிரேக்ஷ்ய பலவிருத்ரஹ துவாபரேண சஹாயேன கலே ப்ரூஹி க்வயாஸ்யசி. இப்படி இந்த சுயம்வரத்தை முடிச்சுட்டு இந்த தேவர்கள்லாம் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு திருப்பி அவ தேவலோகத்தை நோக்கி போகிற ஒரு சமயத்தில் கலிபுருஷனும் துவாபர புருஷனும் வரானா. இந்த இந்திரன் பார்த்து கேட்குறான், நீ என்ன இந்த பக்கம் வந்துட்டுருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அப்போது இந்த கலிபுருஷன் சொல்கிறானா, தம் அப்ரவீத் பிரஹஸ்யே, அதாவது ததோ பிரவீத் கலிஷக்ரஹ தமயந்த்யா ஸ்வயம்வரம் கத்வாஹி வரயிஷ்யேதாம் மனோஹி மமதாங்கதம். அப்போ கலிபுருஷன் சொன்னானா, நான் வந்து இந்த தமயந்தியோடைய சுயம்வரம் நடக்கிறது அப்படின்னுங்கிறத கேள்விப்பட்டேன், அதில் நான் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் அவன் மேலே ஆசைப்படுறேன், நான் அவளை விவாகம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தம் அப்ரவீத் பிரஹஸ்யேந்திரஹ நிர்வృத்தஹ சஸ்வயம்வரஹ விருதஸ்தயா நலோ ராஜா பதிரஸ்மத் சமீபதஹ அப்படின்னோடனே இந்த இந்திரன் வந்து சிரிச்சுட்டே சொன்னானா, சுயம்பரம்லாம் முடிஞ்சு போயிடுத்து, அந்த சுயம்பரத்தில் நலமகாராஜாவை வரிச்சிட்டா தமயந்தியானவள், நீ இப்போ போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு பரிகாசம் பண்ணிகிட்டே பேசினானா. ஏவ முக்தஸ்து சக்ரேண கலிஹ் கோபசமன்விதஹ தேவானாமாமந்த்ரியதான் சர்வானுவாச இதம் வசஸ்ததா. இப்படி சொன்னோன்னே கலிபுருஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான். கோபம் வந்தோடனே என்ன சொன்னானா அப்படின்னா, தேவானாம் மானுஷம் மத்தியே யத்சாபதிமவிந்தத நனு தஸ்யா பவேன்யாயம் விபுலம் தண்டதாரணம். இப்படி தேவர்கள் நீங்கள்லாம் இருக்கும்போது உங்களை விட்டுட்டு ஒரு மனுஷன் நலனவ என்னமா வரிப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் கோபப்பட்டானா. அதுக்கப்புறம் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த நலமகாராஜாவை நிம்மதியாக இந்த குடும்பம் நடத்த நான் விடமாட்டேன், அவனுடைய ராஜ்யத்தெல்லாம் இழக்க பண்ணுவேன், அவனை ரொம்ப சிரமப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான் கோபத்தில். அப்போது இந்த தேவர்கள்லாம் சொல்கிறா, நீ சொல்கிறது சரியில்லை, எங்களுடைய ஒரு உத்தரவுனால தான், எங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால அவன் வந்து தமயந்தி வந்து இவனுக்கு நலனுக்கு மாலை போட்டால், இந்த விவாகமானது எங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் எங்களோட ஒரு அனுமதியின் பெயர்லையும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்திரன் சொல்கிறான். அப்போது என்ன சொல்கிறான், மேற்கொண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, யோ வேத தர்மானகிலான் யதாவச்சரிதவ்ரதஹ யோதீதே சதுரோ வேதான் சர்வானாக்யான பஞ்சமான் நித்யம் திருப்தா கிருஹே யஸ்ய தேவா யஜ்ஞேஷு தர்மதः அஹிம்சா நிரதோ யஸ்ச சத்யவாதி திருடவ்ரதः யஸ்மாந்தாக்ஷ்யம் த்ருதிர்ஞானம் தபஸ்யௌச்சம் தமஸ்யமः ध्रुवाणि पुरुषव्याघ्रे लोकपालसमे नृपे एवं रूपं नलञ्जो वै कामयेच्छपितुं कले आत्मानं स शपेन्मूढः हन्यादात्मानमात्मवान् एवं गुणं नलञ्जो वै कामयेच्छपितुं कले கிருச்ரேச நரகே மஞ்சேத் அகாதே விபுலே ஹதே. இப்படின்னு என்ன சொன்னா அப்படின்னா, இந்த நலமகாராஜாவை நீ யாருன்னு நினச்ச, 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணவன், புராணங்கள்லாம் தெரிஞ்சின்றவன், இதிகாச புராணங்கள்லாம் படித்தவன், அதே மாதிரி
நித்தியம் கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்ட எல்லா தர்மங்களையும் பண்ணக்கூடியவன். இந்த ஔபாசனம், இவன் ஆஹிதாக்னி யஜ்வான்னு போட்டார், அதனால அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பஞ்ச மகா யஜ்யங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகா யஜ்யங்கள்லாம் பண்ணுறான். எல்லாம் நித்தியப்படி இதெல்லாம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் நித்தியப்படி இது மாதிரி தேவயஜ்ஞா, பித்ருயஜ்ஞா, பூதயஜ்ஞா, மனுஷயஜ்ஞா இப்படின்னு சொல்ல எல்லா யஜ்யங்களையும் பண்ணி தேவர்கள் பிதர்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா, இப்பேற்பட்ட ஒரு அதே மாதிரி ரொம்ப குணவான், சத்தியசந்தன் இப்படின்லாம் சொல்கிறா. இப்பேற்பட்ட ஒரு தர்மாத்மாவை வந்து யாராவது சபிக்கிறேன்னு முற்பட்டான்னு, இல்லை அவனை ஹிம்சை பண்ணுறேன்னு முற்பட்டான்னு, அது அவனையே ஹிம்சை பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். மகா நரகத்துக்கு போய் விழுவான், ரொம்ப சிரமப்படுவான். இந்த மாதிரி தர்மாத்மாக்களை யார் ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன்தான் சிரமத்தை அடைவான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீ அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இந்திரன். சொல்லிட்டு இவெல்லாம் தேவலோகத்தை நோக்கி கிளம்பிட்டாயே. முக்த்வா கலிம் தேவாஹ த்வாபரஞ்ச திவஞ்சயு ததோ கதேஷு தேவேஷு கலிர்த்வாபரமப்ரவீத். இந்த தேவர்கள்லாம் போனோன்னே கலி வந்து துவாபர புருஷனை பார்த்து சொல்கிறான். சைன்யம் தும் நோத்ஸஹே கோபம் நலே வத்ஸ்யாமி துவாபர பிரம்சயிஷ்யாமி தம் ராஜ்யான் நபைம்யாசஹரம் ஸ்யதே. இந்த நலனை நினச்சா எனக்கு ரொம்ப கோபம் வருது, அதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. நான் வந்து இவனை சும்மா விட மாட்டேன், இவனை சிரமப்படுத்தி இவன் ராஜ்யத்தெல்லாம் இழக்கும்படி செய்வேன். அதே மாதிரி இந்த தமயந்தியோட இவன் வந்து சௌக்கியமாக இருக்க முடியாது, இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் त्वमपि अक्षाने समाविश्य साहाय्यं कर्तुमर्हसि मम प्रियकृते ह्यस्मिन् कृतवांश्च भविष्यसि. என்ன சொன்னா அப்படின்னா, கலிபுருஷன் சொன்னானா, நீ என்ன பண்ணணும், துவாபர புருஷனை பார்த்து சொன்னான், நீ என்ன பண்ணணும், இந்த சூதாட்டம் ஆடக்கூடிய கருவி இருக்கே, இந்த தாயக்கட்டை இதெல்லாம் இருக்கே, நீ அதில் போய் நீ வந்து ஆவேசமாயிடணும், அதில் போய் நீ பூந்துக்கணும். நான் வந்து இந்த நல மகாராஜா அவனோட சமீபத்திலே வசித்து சமயம் பார்த்து அவனை நான் வந்து தொந்தரவு பண்ணுவேன், நீ வந்து எனக்கு சகாயமாக இருக்கணும். அதாவது இந்த சூதாட்ட மூலமாக சூதாட்டத்துக்கு அவனை அழைச்சி இந்த சூதாட்டம் மூலமாக இவனை தோக்கடித்து இவனோட ராஜ்யத்தெல்லாம் பறிக்கணும்னு தீர்மானம் பண்ணுறான் கலி. அதாவது இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எல்லாரும் ஆடக்கூடாதுன்னு இருந்தாலும் இந்த க்ஷத்ரியர்களுக்கு ஆடினா தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ராஜ்யங்களை வந்து அடையிறதுக்கு யுத்தம் பண்ணியும் ராஜ்யத்தை அடையலாம், ஜெயிக்கலாம். இல்லை யுத்தம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சூதாட்டம் மூலமாக ஒரு ராஜாவை ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு இது க்ஷத்ரியர்களுக்கு உள்ளது. அதனால் இந்த அதே மாதிரி ஒரு க்ஷத்ரியனை வந்து சூதாட்டத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்டான்னா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, கூப்பிட்டுட்டான்னா போயே ஆகணும், அது க்ஷத்ரிய தர்மம். அதனால தான் தர்மபுத்திரர் போனார். அதே மாதிரி யுத்தத்துக்கு வான்னு ஒருத்தன் கூப்பிட்டுட்டான்னா போயிடணும், இது க்ஷத்ரிய தர்மம். அந்த மாதிரி இவனை வந்து இவன் க்ஷத்ரியங்கிறதுனால இவனை அந்த சூதாட்டத்துக்கு அழைச்சி அதில் அந்த கலியும் துவாபரனும் ஆவேசமாகி இவனோட, அதாவது கலி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் இவனோட புத்தியில் பூந்து இந்த நலமகாராஜாவை எப்படியாவது இந்த சூதாட்டத்தில் தோக்கடித்து இவனோட ராஜ்யத்தெல்லாம் பறித்து இவனை சிரமப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். அதுக்கு தான் துவாபர புருஷனை சகாயமாக கூப்பிடுறான். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன் மகாபாரத அரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி பஞ்சபஞ்சாசோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. அடுத்து 56வது அத்தியாயமானது ஆரம்பம். ப்ருஹதஸ்யோவாச்ச ஏவம் ச சமயம் கிருத்வா துவாபரேண கலிஸ்ஸஹ ஆஜகாம ததஸ்தத்ர யத்ர ராஜாசனைஷதः स नित्यम् अन्तरप्रेक्षी निषधेषु अपसच्चिरम् अथास्य 12 वर्षे ददर्श कलिरन्तरम्. அதாவது இந்த நலமகாராஜா அவனுடைய அரண்மனைக்கே போயிட்டானா, அது சமீபத்தில் இந்த கலிபுருஷனானவன் காத்துன்னு இருக்கான்.
இந்த நலமகாராஜாவை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு. என்ன இவன் வந்து தர்மாத்மா, தர்மத்தை பண்ணக்கூடியவன், நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணக்கூடியவன். அப்படி சாமான்யமாக யாரும் அவனை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. அது எப்பேற்பட்ட கலிபுருஷனாக இருந்தால் கூட இவன் தப்பு பண்ணினாதான் அவனை ஏதாவது பண்ண முடியுமே தவிர சரியாக இருக்கிறவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இவன் ஏதாவது தப்பு பண்ணுவானான்னு காத்துன்னு இருக்கானா கலிபுருஷன். அதனால் இப்போ அந்தர பிரேட்சைன்னார், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடுக்கு கிடைஞ்சாலும் அந்த தப்பு, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணான்னா ஒரு சின்ன அந்த இடுக்கு மூலமாக பூந்து இவனை ராஜ்யத்தெல்லாம் இழக்கும்படி பண்ணணும் அப்படின்னு அவன் காத்துன்னு இருக்கானா. அப்படியே என்னதான் தப்பு பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கான். இவனும் பார்த்துட்டு இருக்கான் கலிபுருஷன். இவன் வந்து ஒரு தப்புமே பண்ணலையாம். அதாவது இந்த க்ஷத்திரியர்களுக்கு விதிக்கக்கூடிய அத்தனை தர்மங்களையும் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணுறான். தேவதைகள்லாம் பிரீத்தி பண்ணி வைக்கிறான். இவன்ட்ட நெருங்கவே முடியல. கலிபுருஷனுக்கு ரொம்ப இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிடுது. அவன் எப்படிடா இவனை பூரலான்னு அப்படி காத்துட்டுருக்கான். அப்போ என்னாச்சான் ஒரு சமயம், கிருத்வா மூத்ரமுபஸ்பிருஷ்ய சந்தியாம் மன்வாஸ்தனைஷதா அகிருத்வா பாதயோ சௌச்சம் தத்ரேனங்கலிராவிஷத். ஒரு சமயம் ஜலமலங்கள்லாம் கழிச்சுட்டு பாத சௌச்சம்னு சொன்னால் கால் அலம்பிக்கணும். கால் அலம்பி ஆசமனம் பண்ணணும். அப்போ தான் சுத்தி, இல்லைன்னா சுத்தி கிடையாது. இவன் அந்த மாதிரி ஜலமலங்கள்லாம் விசர்ஜனம் பண்ணிவிட்டு இவன் காலை வந்து சரியாக அலம்பலையான். அதனால் ஒரு சின்ன இடத்துல அலம்பும்போது விட்டு போயிட்டு தான் அந்த இடமா பார்த்து இந்த கலிஹி ஆவிஷத்து பூந்துட்டானான். அந்த வழியாக அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதனால் அந்த வழியாக பூந்து என்ன பண்ணுவான், கலி பூந்தா என்ன பண்ணுவான், கலியோட பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டால் புத்தியை வந்து மழுங்கடிச்சு விடுவான். கலிபுருஷனோட ஒரு இதுவே பிரபாவமே தான். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த புத்தியை வந்து பேதலிக்க வச்சு தப்பான வழியில் ஈடுபடுத்துவான். ஏன்னா நம்ம தர்மத்தை பண்ணினா சௌக்கியமாக இருந்துருவோம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த புத்தியில் பூந்து தப்பாக பண்ண வைப்பான். தப்பான காரியங்களெல்லாம் பண்ண வச்சுட்டே இருப்பான். அந்த தப்பு மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பாப்பங்கள் வந்து நம்ம துக்கத்தை அனுபவிப்போம். அது கலிக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக போயிடும். அதனால் முதல்ல இந்த ஆவேசமானோன்னா புத்தியில் பூந்து தப்பான விஷயங்களை தூண்டிகிட்டே இருப்பான். அது புத்தி மூலமாக இதை பண்ணு, தப்பு பண்ணு, தப்பு பண்ணுன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருப்பான். அதுதான் இந்த கலியோட பிரபாவம். அப்படி ஆவேசமானோன்னா என்னாச்சு அப்படின்னா சசபாவிஷ்யச்ச நலம் சமீபம் புஷ்கரஸ்ய கத்வா புஷ்கரமாஹேதம் ஏஹி திவ்யநலேன வயே அக்ஷத்யூதே நலம் ஜேத பவான் ஹி சஹிதோ மயா நிஷதான் பிரதி பத்யஸ்வ ஜித்வா ராஜ்யநலம் நிருபம். அப்படின்னு இந்த கலிபுருஷன் என்ன பண்ணானா அப்படின்னா இந்த புஷ்கரன் இவனுடைய சகோதரன் இருக்கான். அவனுக்கும் போய் இந்த கலிங்கிற இந்த இவன் நலமகாராஜா இவன் மேலேயும் ஆவேசமானா. அதே மாதிரி இந்த புஷ்கரன்னு சொல்லக்கூடிய அவனுடைய புத்தியும் போய் கெடுக்கிறானா. என்ன சொல்கிறான்னா தூண்டி விடுறான். நீ போய் உன்னுடைய சகோதரனை வந்து இந்த சூதாட்டம் ஆடுறதுக்காக அவனை கூப்பிடு. அந்த சூதாட்டத்தில் உனக்கு தான் வெற்றியானது கிடைக்கும். நீ வந்து ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை நீ அடைஞ்சிடலாம். அவனுடைய எல்லா ஆபரணங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டுடலாம் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறது, இது புத்தியில் ஒரு தூண்டுதல். அதாவது யாரும் வந்து பேசுகிறா அப்படி கிடையாது. இந்த புத்தியில் நம்மளுக்கே இப்போ நிறைய விஷயங்கள் தோணும். இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம், நம்மளுக்கே புத்தியில் தோணும் இந்த இடத்துக்கு போனால் இந்த காரியம் ஆகிடும், இத்தனை மணிக்குள்ளே போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புத்தியில் ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அந்த மாதிரி ரூபத்தில் இந்த கலியானவன் வந்து சொல்கிறானா, இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய சகோதரனை சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு அவனை தோக்கடிச்சு எல்லா ராஜ்யத்தையும் பிடுங்கிக்கோ அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆசாத்யதோ நலம் வீரம் புஷ்கரஹா பரவீரஹா தீவ்யாவேத்யப்ரவீத்தாத விருஷேடேதி முஹுர்முஹு. இந்த புஷ்கரனானவன் அவனை போய் கூப்பிட்டுட்டே இருக்கானா, இந்த சூதாட்டம் ஆடலாம் வா அப்படின்னு. அதாவது சூதாட்டம்ங்கிறது க்ஷத்ரியருக்கு விதிச்சிருந்தாலும் அவனுடைய தர்மங்களெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த சூதாட்டம். இது தர்மத்தெல்லாம் விட்டுட்டு கிடையாது. இந்த
க்ஷத்திரியர்களுக்கும் எல்லா தர்மங்களும் உண்டு. அந்த தர்மங்களெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த சூதாட்டத்தில் ஈடுபடலாம். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான், புஷ்கரன் கூப்பிட்டுட்டே இருக்கானான், சூதாட்டம் வாவான்னு. இவன் போகலை, இவனுடைய தர்மங்களை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கான். இன்னொரு சமயம் என்னாச்சு அப்படின்னா, நச்சக்ஷமே ததோ ராஜா சமாஹ்வானம் மகாமனாஹ வைதர்பியாக பிரேக்ஷமாணாயாக பிராப்த காலம் அமன்யத. வைதர்பியாக அப்படின்னா இந்த தமயந்திக்கு பேர். இந்த தமயந்தி இவளோட நலமகாராஜாவோட பத்தினி பக்கத்தில் இருக்கும்போது இவன் கூப்பிடுறானா, இந்த புஷ்கரன் சூதாட்டத்துக்கு வா அப்படின்னு. அதாவது இந்த மனைவிக்கு நேரம் கூப்பிட்டோன்னா வரலன்னு சொன்னால் அவமானம். அதனால் என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறேன். இது க்ஷத்ரிய தர்மம் வேறு, இவன் திருப்பி திருப்பி கூப்பிட்டுருக்கான். அதுவும் பத்னிக்கு நேரம் இவன் கூப்பிட்டு இது என்ன, இது இவாளுக்கு ஒரு வீர பரீட்சை. இது சூதாட்டமோ யுத்தமோ இதெல்லாம் இவாளுக்கு ஒரு வீரத்துக்கு ஒரு பரீட்சை. அப்படி இருக்கும்போது இவன் வரலன்னு சொன்னால் இது இவனுக்கு ஒரு அவமானம் தானே. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒத்துண்டானான். ஒத்துண்டு ததா சராஜ்ஞா சஹசா தேவிதும் சம்பிரசக்ரமே भ्रात्रा देवाभिभूतेन दैवाविष्टः जनाधिपः हिरण्यस्य सुवर्णस्य यानयुग्यस्य वाससाम् आविष्टः कलिनाद्यूते जिह्यते स्मनलस्तदा. அப்படின்னா இந்த சூதாட்டத்தில் ஆடி எல்லாத்தையும் பணயமாக வச்சானா. தங்கம், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், வைர வைடூரியங்கள் எல்லாத்தையும் வச்சானா. இந்த கலியோட தூண்டுதல்னால, அதாவது இவன் தோத்துண்டே இருக்கான் நலமகாராஜா. இந்த கலி வந்து சித்தத்தில் இருந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் நீ எல்லாத்தையும் பணயமாக வை, உனக்கு இன்னும் சுவர்ண, அதாவது தங்கம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, ஆபரணம் இருக்குது, இப்படின்னு அவனை தூண்டிகிட்டே இருக்கான் புத்தியில். அதனால் என்ன பண்ணுறான், இந்த நலமகாராஜாவானவன் இந்த சூதாட்டத்தை விட முடியல. சரி நம்ம இன்னும், அதாவது பணையம் வச்சு தானே ஆடணும், இதை ஏதாவது ஒன்று பணையம் வச்சு தான் ஆடி ஆகணும். பணையம் வச்சு ஆடி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல்னால இவன் எல்லாத்தையும் பணையம் வச்சுட்டே இருக்கான், எல்லாத்தையும் இழந்துட்டே இருக்கானா. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ராஜானம் திரஷ்டுமாகச்சன் நிவாரயிதும் ஆதுரம் ததசூத உபாகம்ய தமயந்த்யேன்யவேதஜத் ஏஷ பௌரஜனः தேவி द्वारि तिष्ठति कार्यवान् निवेद्यतां नैषधाय सर्वाः प्रकृतयः स्थिताः. ததா சா, அதாவது என்னாச்சு அப்படின்னா, எல்லா வாசலில் வந்துட்டாலாம் இந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள். அதே மாதிரி பிராமணோத்தமர்கள், ரிஷிகள், எல்லாம் தபஸ்ரேஷ்டர்கள் எல்லாரும். என்ன, இவன் பல மாதம் ஆகிடுத்தான் இந்த சூதாட்டத்திலே முழுகி போயிட்டானா, ராஜ்யத்தையே கவனிக்கலையா. எல்லாரும் இந்த நலமகாராஜா மேலே ரொம்ப பிரியம் உள்ளவா. அதனால் இவனுக்கு வந்து, அதாவது ராஜாட்ட வந்து நேரடியாகவும் நம்ம சொல்ல முடியாது, அவனை திருத்தவும் முடியாது. இருந்தாலும் பிராமணர்கள், ரிஷிகள், இவாளுக்கு அவன் கட்டுப்படக்கூடியவன் அப்படிங்கிறதுனால ஒரு பிரியத்தினாலேயும் வந்து சொன்னால் கேட்பாங்கிறதுக்காக வாசலில் வந்து எல்லாம் காத்துட்டுருக்காளாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ததா இவன் மந்திரி வந்து சொல்கிறான் தமயந்திட்ட. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ததா சா பாஷ்பகலயா வாச்சா துக்கேன கரிஷிதா உவாச்ச நைஷதம் பைமி சோகா அபஹத சேதனா. இந்த மந்திரி வந்து இந்த பைமி அப்படின்னா பீமஸ்ய புத்திரி, அந்த இவ பீமஹா அப்படின்னு ஒரு ராஜா, அந்த பீமராஜாவுடைய பொண்ணுங்கிறதுனால பைமி அப்படின்னு பெயர் இவளுக்கு, தமயந்திக்கு. இந்த தமயந்திகிட்ட வந்து சொல்கிறானாவன் அந்த மந்திரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள், சாதுக்கள் எல்லாரும் வந்து வாசலில் காத்துட்டுருக்கா, ராஜாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவெல்லாம் உதவி கேட்டு வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்கிறான். இவ வந்து இந்த தமயந்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவளும் வந்து பார்த்துட்டே இருக்கா, மாதக்கணக்காக ஆடிட்டே இருக்கான். இதுலேருந்து இவன் வரவே மாட்டேங்கிறான் நலமகாராஜா. அப்போ இந்த சாதுக்களும் வந்து காத்துட்டுருக்கா, அவளை காக்க வைக்கக்கூடாது. என்ன, அவளாம் எப்பேற்பட்ட தபஸ்விகள், அவள் மனசு கஷ்டப்படும்படி பண்ணிட்டா ரொம்ப பெரிய பாப்பம். ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் இந்த பிரம்மஹத்யா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டார். பிரம்மஹத்யா அப்படின்னா பிராமணனை கொல்றது மட்டும் பிரம்மஹத்தி இல்லையா, இந்த பிரம்மஹத்தியால் பலவிதமான பிரம்மஹத்தி இருக்குது. இது மாதிரி நிறைய பாப்பங்களுக்கு பலவிதமாக சொல்கிறார். அதில் இந்த பிரம்மஹத்யா என்னென்ன, அதாவது வதம் பண்ணுறது, அது ஒரு விதமான பிரம்மஹத்தி. ஒருத்தர் மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டா அது
ஒரு விதமான பிரம்மஹத்தி. என்ன பிரம்மஹத்தின்னா அது மனசால் பண்ணக்கூடிய பிரம்மஹத்தின்னர். அது மாதிரி வாக்குனால் பண்ணக்கூடியது, அது மாதிரி கிரியையினால் பண்ணக்கூடியது. இப்படி இது பிரம்மஹத்தியில் பல விதமாக இருக்குது. ஏன்னா அங்கே பிராயஷ்சித்தம் போடும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பாபம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா, இந்த மனசுனாலேயோ வாக்குனாலேயோ, அதாவது ஒருத்தரை தப்பாக பேசுறது, வேதம் சொல்லித்து ஓம் நா ஸ்ரீலங்கீர்த்தயேத் ஏதா ஏவ தேவதா பிரீணாதி, தோஷம் சொல்லக்கூடாதுன்னுது பிராமணர்களை. என்ன யாவதீர்வை தேவதாஸ்தாஸ் சர்வா வேத விதி பிராமணே வசந்தி தஸ்மாத் பிராமணேபியோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குர்யாத் அப்படின்னார். அத்தனை தேவதைகளும் 33 கோடி தேவதாகனு சொல்கிறோமே, எல்லா தேவதைகளும் ஒரு இடத்துல வசிக்கிறதுப்பா அப்படின்னார். எந்த இடம் அப்படின்னா பிராமணனுடைய சரீரத்தில் எல்லா தேவதைகளும் வசிக்கிறது. அதனால் அவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் அந்த தோஷத்தை நீ சொல்லக்கூடாதுன்னுது. அஸ்லீலம் ந கீர்த்தையேத்து அப்படின்னு அவ்வளோ உத்தமமாக சொல்லுது. என்ன தோஷம் சொல்லக்கூடாது, அதுவே ஒரு விதமான பிரம்மஹத்தி தோஷம். அது மாதிரி மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கக்கூடாது. அதனால் இவ என்ன ஸ்திரீகளுக்கு அத்தனை தர்மங்கள் தெரியும். அதனால தான் ஆபஸ்தம்ப மகரிஷி நான் சொல்லாத தர்மங்கள் ஏதாவது இருந்தால் ஸ்திரீகளை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னார். அதனால் அதே மாதிரி இந்த இதுலேயும் கூட விராட்ட பருவால கூட திரௌபதி உபதேசம் பண்ணுறா. யாருக்கு? இந்த இவனுக்கு அங்கே இந்த விராட்ட ராஜாவுக்கு இவ உபதேசம் பண்ணுறா. என்ன உபதேசம் பண்ணினா அப்படின்னா, வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லித்து ஓம் இதியோபகுராதை சதேன யாதயாத்யோ நிஹனத் சஹஸ்ரேண யாதயாத்யோ லோஹிதம் கரவத்யாவதः பிரஸ்கத்ய பாகும்சூன் சங்கிருண்ணாத் தாவதः சம்வத்சரான் பித்ருலோகன்ன பிரஜாநாதிதி தஸ்மாத் பிராமணாய நாபகுரே தனநிஹன்யான் நலோஹிதங் குர்யாத் ஏதாவதா ஹைனசா பவதி. ஓம் அப்படின்னு இது என்ன, இதுக்கு என்ன வேத பாஷ்யமோ அதை அப்படியே ஸ்லோக ரூபமாக விராட்ட பருவால திரௌபதி சொல்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராமணர்களை ஹிம்சை பண்ணப்படாதான், லோஹிதம் குறியாது. லோஹிதம்னா ரத்தம், ரத்தம் ஒருபடி பண்ணக்கூடாது. இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறா அப்படின்னா, இந்த தர்மபுத்திரரானவர் கங்கன் அப்படிங்கிற பெயரில் இந்த சபாஸ்தாரராக இருந்துட்டுருக்கார், சபா பண்டிதராக அங்கே இருந்துட்டுருக்கார் விராட்ட ராஜ்யத்தில். அப்போது ஒரு சமயத்தில் இவன் அடிச்சிடுறான். இவர் அந்த பிருஹன்மலையை பற்றி கொஞ்சம் உயர்வாக பேசிடுறார். இவனுடைய உத்தரகுமாரன் யுத்தத்துக்கு போய் அவன் ஜெயிச்சான்னு தன்னுடைய பிள்ளையோட புகழை பேசும்போது விராட்டராஜா இவர் தர்மபுத்திரர் பரிகாசம் பண்ணுற மாதிரி சொல்லிடுறார். இந்த மாதிரி பிருஹன்மலையினால தான் அவன் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது கோவம் தாங்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பகடை காயால் அடிச்சிடுறார். அடித்தோன்னா ரத்தம் வருது. அப்போ இந்த திரௌபதி தன்னுடைய வஸ்திரத்தில் ஏந்தி ஒரு சொர்ணமயமான பாத்திரத்தில் புழிஞ்சு வச்சா அப்படிங்கிறார். இந்த காரியத்தை பார்த்துட்டு ராஜா கேட்குறான், உனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இப்படி இந்த ரத்தத்தை புழிஞ்சு பாத்திரத்தில் வைக்கிறேன்னு சொல்லும்போது அவள் இதை உபதேசம் பண்ணுறான் ஸ்லோக ரூபமாக. வேதத்தில் இது என்ன சொல்லித்தோ இந்த மந்திரத்தை அப்படியே ஸ்லோக ரூபமாக அவள் சொல்கிறா. சொல்லி இந்த மாதிரி ஒரு சாதுக்கள் பிராமணர்கள் இவா சரீரத்துலேருந்து ரத்னம் கீழே ஒரு யாவதா பிரஸ்கத்ய பாகும்சூன் சங்கிருண்ணாது. பாம்சூன்னு அந்த மண் துளி இருக்கே, அதுக்கு தான் பேர். இது அந்த ஒரு சின்ன துளி இந்த ரத்தத்தினால நனைஞ்செடுத்துன்னு அந்த சின்ன துளி எத்தனை துளியோ அத்தனை கோட்டி கல்பம் இவன் பித்ருலோகத்துக்கே போக முடியாதுன்னுட்டார். யார் இந்த மாதிரி ஹிம்சை பண்ணானோ வைசாச்சமாக சுற்றிகிட்டே இருப்பான்னார். அதனால் அதை தான் இவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ பண்ணேன்னா உன்னுடைய தேசமே க்ஷேமமாக இருக்க முடியாது, நாசத்தை அடைஞ்சிடும், உனக்கு இது ஸ்ரேயஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் உபதேசம் பண்ணுறா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸ்திரீகளுக்கு அந்த அளவுக்கு தர்மம் தெரியும். அவள் வேதாத்தியனம் பண்ணலைன்னாலும் அந்த வேதத்தில் உள்ள சாரங்கள்லாம் மகான்கள் சொல்கிறது மூலமாக பிரவச்சனம் மூலமாக கேட்டு தெரிஞ்சுட்டு அவள் அதை உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கும். அதனால் அவள் உபதேசம் பண்ணுறா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்திரீகளுக்கு தர்மம் அந்த அளவுக்கு தெரியும். அதனால தான் ஆபஸ்தம்ப மகரிஷி ஸ்திரீகளை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னார். அந்த மாதிரி இவ தமயந்தி அந்த அளவுக்கு தர்மம் தெரிஞ்சதுனால பயந்து ஓடி போகிறா. அங்கே அழுதுண்டே போகிறாளாம். அழுதுண்டே போய் இந்த நலமகாராஜாவை பார்த்து சொல்கிறா, சாதுக்கள்லாம் வாசலில் காத்துட்டுருக்கா உங்களை பார்க்குறதுக்காக. நீங்கள் இந்த
சூதாட்டத்தை நிறுத்திட்டு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. அவன் வந்து இதை கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன அந்த கலி வந்து புத்தியில் போய் அப்படி பண்ண வைக்கிறான், தப்பு பண்ண வைக்கிறான். அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த சூதாட்டத்தை விட்டு வரவே மாட்டேங்கிறான். இதனால் சாதுக்கள்லாம் ரொம்ப கோபப்பட்டு நீ எப்படி க்ஷேமமாக இருக்க போகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் கோச்சிட்டு போயிட்டா. எல்லோரும் கிளம்பி போயிட்டாலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் வச்சு ஆடி எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியில் அவன் சொன்னான், நான் புஷ்கரன் உன்னோட மனைவி பாக்கி இருக்காளே அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்தோன்னா நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரம், உத்தரிய வஸ்திரம், இந்த பட்டு பீதாம்பரம் இதை எடுத்து கொடுக்குறான். இது இருக்குது இன்னும் பாக்கி அப்படின்னு அதையும் வச்சுட்டான். ஒத்த வஸ்திரத்தோடு இருக்கான். எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ததா தத் அபவத்யூதம் புஷ்கரஸ்ய நலஸ்ய ச யுதிஷ்டிர பகூன்மாசான் புண்ணியஸ்லோகா த்வஜீயத அப்படின்னு பிருஹதீஸ்வர் வந்து யுதிஷ்டிரன்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு ஆடினா கடைசியில் நலனானவன் ஜெயிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னார். நலன் தோத்து போயிட்டான்னு சொல்கிறதுக்கு அந்த மகரிஷிக்கு மனசு இல்லை. என்ன அப்பேற்பட்ட ஒரு தர்மாத்மா, அதனால் புஷ்கரனால் ஜெயிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னார். அதோடு இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன் மகாபாரதே அரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி ஷட்பஞ்சாசோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷதயிதே ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.